ராஜி கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில் வாங்கக்கூடிய ஒரே இடம். தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு. போன வருஷம் இவங்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட பட்டாசுகளை புக் பண்ண நம்மளுடைய வியூவர்ஸ் நல்லதொரு ஃபீட்பேக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் இவங்களுடைய சாம்பிள் பட்டாசுகளை முதல்ல வாங்கி நாங்கள் செக் பண்ணிட்டோம். சும்மா தரமாக இருக்கு. ஆகஸ்ட் மந்த்தில் நம்ம ரிவ்யூஸில் இவங்களுடைய ஆட்ஸை வச்சு அதன் மூலமாக நல்லதொரு ரெஸ்பான்ஸ் அண்ட் புக்கிங் அப்படின்னு இவங்களுக்கு கிடைச்சதுனால இவங்க ஆகஸ்ட் மந்த்தில் கொடுத்த 85% டிஸ்கவுண்ட்டை செப்டம்பர் மந்த்துக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே பட்டாசுகளை புக் பண்ணுறவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி தராங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணா இன்னும் நீங்க அடிஷனலாக 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இவங்களுடைய லிங்கையும் சரி புக்கிங் சைட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ்ட்டை புக் பண்ணுங்க. தீபாவளியை சந்தோஷமாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. இந்த தீபாவளிக்கு உங்களுடைய பிசினஸை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? அதுக்கு தான் இருக்கிறாங்க கிரியேட்டிவ் ஆட்ஸ். 20 வருஷமாக அட்வர்டைசிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இவங்க இப்போ டிஜிட்டல் வால் பெயிண்டிங்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணால் போதும். லோக்கல் பெர்மிஷன்ல இருந்து எக்ஸிக்யூஷன் வரைக்கும் எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க இப்போ இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி முத்தூட், வோடஃபோன், பெப்சி, பச்சேபாஸ், கலர்ஸ், விஜிஎன் பில்டர்ஸ், அருணெக்ஸெல்லோ அப்படின்னு பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு இவங்க ஆல்ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெயில், மழை, புயல் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி நிலைச்சு நிற்கக்கூடிய வைப்ரண்டான கலர்ஸில் பிரீமியம் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்ஸில் இவங்க பண்ணி தர்றாங்க. ஸோ இந்த தீபாவளி சீசனில் உங்கள் ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ், ரியல் எஸ்டேட் ஆட்ஸுக்கு டிஜிட்டல் வால் பெயிண்ட்ஸிங் இன்னமும் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அப்புறம் என்ன, உங்களுடைய பிராண்டுடைய தீபாவளி விசிபிலிட்டிக்கு கிரியேட்டிவ் ஆட்ஸுக்கு கால் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2025 ஒரு ஜாப்பனீஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் டிவி சீரீஸாக தமிழ் டப்பிங்லேயே இன்னைக்கு வெளியாகிருக்கிற ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் சீசன் 3. இப்போ இதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம கதாநாயகனுடைய பேர் அரிசு, கதாநாயகியுடைய பேர் உசகி. இவங்க 2 பேரும் ரியல் வேர்ல்டில் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதில் நம்ம கதாநாயகிக்கு அப்பப்போ தூக்கத்தில் அவங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு கனவு ஒன்று அடிக்கடி வருது. இந்த கனவு எதுக்கு வருதுன்னு தெரியாமல் அப்பப்போ தூங்கிட்டு இருக்கும் போதே திக்குன்னு அந்த அம்மா எந்திரிச்சு உட்காந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குது. நம்ம கதாநாயகன் தான் ஆசுவாசப்படுத்துறாப்புல, ஒன்றும் இல்லை வெறும் கனவு தான், நீ மட்டும் தூங்கு அப்படிங்கிறாரு. ஒரு தருணத்தில் இந்த 2 கதாபாத்திரங்கள் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட மாதிரியே ஒரு ப்ரொஃபஸருடைய கதாபாத்திரம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படுது. அவர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு 9-10 பேர்கிட்ட இன்டர்வியூஸ் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அதாவது கிட்டத்தட்ட மரணத்தை நெருங்கி போய் பார்த்துட்டு வந்து உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இவர் இன்டர்வியூவாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காப்புல. இப்படி ஒரு கதாபாத்திரம் சைட் பை சைடு அறிமுகப்படுத்தப்படுது. இப்போ திடீர்னு நம்ம கதாநாயகி ஒரு தருணத்தில் காணாமல் போகிறாங்க. நம்ம கதாநாயகன் போலீஸில் புகார் பண்ணுறாப்புல. போலீஸ் அவங்க கடைசியாக கதாநாயகி எங்கெங்கெல்லாம் போனாங்க, எங்கெங்கெல்லாம் வந்தாங்கிறத வச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணா, இங்கே பாருங்க, கடைசியாக அந்த ப்ரொஃபஸர் இருக்கானே அவன் தான் அவங்க சம்சாரத்தை கூட்டு போயிருக்கான். இவங்க 2 பேருக்கு எதுவும் தொடர்பு இருக்கா, இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கதாநாயகனை வெறுப்பேற்றி விடுறாங்க கேட்டு. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நபர் நம்ம கதாநாயகன் கிட்ட வந்து ஒரு ஜோக்கர் சீட்டு கார்டு அதை அவர் பையில் வச்சுட்டு, அப்புறம் பார்டர்லேண்டுக்கு வந்துடலாம்ல, பார்த்துருவோம், நான் உன்னை பார்க்கணும், நீ கண்டிப்பாக வருவ, ஏன்னா உன் மனைவியே அங்கே கூடிய விரைவில் வரப்போறாளே பார்டர்லேண்டுக்கு, அதனால நிச்சயம் நீ வருவ, என் பழைய பன்னீர் செல்வமாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. அந்த கதாபாத்திரம் மறையிற வரைக்கும் கதாநாயகனுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறாப்புல, நம்ம இதுக்கு போகணும் திருப்பி, இப்போ தனியாக மரணடி வாங்கிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னு நினைக்கிறாப்புல நம்ம கதாநாயகன். அப்போ திடீர்னு இவருக்கு ஒரு கால் வருது, ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இவருடைய மனைவி கிடைச்சிட்டாங்கன்னு. என்ன ஒன்று, அந்த அம்மா கோமா ஸ்டேஜில் இருக்குது. எப்படிங்க என் மனைவி நல்லா தானே இருந்தாங்க, எப்படி கோமாக்கு போக முடியும் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் போலீஸ் நம்ம கதாநாயகன் கிட்ட சொல்லுது, யாரோ ஒருத்தர் உங்கள் மனைவிக்கு ஏதோ ஒரு விஷயம், ஒரு மருந்து மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க, அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நாங்கள் மிகப்பெரிய அளவில் சந்தேகப்படுறோம் அப்படின்னு போலீஸ் சொல்லுது. இப்போ நான் முதல்ல சொன்னேன் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ப்ரொஃபஸர் தான், நீங்கள் தான் எதையுமே பண்ணால் முட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த தருணத்தில் கதாநாயகனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஆமாம், ஏற்கனவே ஒரு உள்ள நீ பழைய பன்னீர்செல்வமாக வருவ பார்டர்லேண்டுக்குன்னு சொல்லிட்டு போனானே, உன் மனைவி அங்கே தான் வரப்போகுதுன்னு சொன்னானே, அப்போ உண்மையாகவே நம்ம மனைவி அங்கே தான் போயிருக்கோ. கண்டிப்பாக நம்மளும் நம்ம உயிரையே பணைய வச்சாலும் பரவாயில்ல, நம்மளும் பார்டர்லேண்டுக்கு திருப்பி போயே ஆகணும். எத்தனை கேம் விளையாண்டாலும் கண்டிப்பாக நம்ம மனைவியை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கதாநாயகன் திருப்பியும் பார்டர்லேண்டுக்குள்ளே போகிறாப்புல. இதுக்கப்புறம் அவர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீசன் 3 உடைய மொத்த கதையை. இந்த சீசன் மட்டும் இல்லை, இந்த மொத்தம் ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் இந்த டிவி சீரிஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இது ஒரு ஜாப்பனீஸ் மங்காவுடைய அடாப்டேஷன் தான். அங்கே இருந்து தான் கதைக்களத்தை இங்கே மாற்றிருக்காங்க இவங்க. இது 3வது சீசனாக வெளியாயிருக்கு. இதுக்கு முன்னாடியே 2 சீசன் வெளியாயிருச்சு. 2020 ஒன்று, 2022 ஒன்று நினைக்கிறேன், 2 சீசன் வெளியாயிருச்சு. இதில் முதல் சீசன் ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். செம்மையாக சீட் எட்ஜில் ஆடியன்ஸை உட்கார வச்சு வேறு லெவலில் எங்கேஜிங்காக இருக்கக்கூடிய ஒரு சீசன் இந்த சீசன் 1. சீசன் 2வே கூட
த்ரில்லர்கள் ரசிகர்கள் மத்தியில் இல்லை இந்த மாதிரி டிவி சீரிஸ், இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் டிவி சீரிஸ் பார்க்கக்கூடிய த்ரில்லர் ரசிகர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்ற ஒரு சீசன் தான் அந்த சீசன் 2மே. ஸோ இது எதுக்காக இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சீசன் 3 ஸ்ட்ரைட்டாகவே பார்க்கலாமா, இல்லை இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தா தான் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால், டு பி வெரி ஃப்ரேங்க், நீங்கள் முதல் 2 சீசனும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கனெக்ட் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள் யார் என்ன, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த எமோஷனல் கனெக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே சொல்லப்பட்டதுனால நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இந்த சீசனுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். எக்ஸ்பெக்டேஷனை முதலே செட் பண்ணிடுறேன். இதில் 6 எபிசோடு கிட்டத்தட்ட 55 நிமிஷத்துலேருந்து ஒன்று 1 மணி நேரம் ஓடுது, ஒன்று 55 நிமிஷம் ஓடுது, இன்னொன்று 1 மணி நேரம் 1 மணி நேரம் 17 நிமிஷம்லாம் ஓடுது. மொத்தமாக 6 எபிசோடு சேர்த்திங்கன்னா ஒரு 6.5 மணி நேரம் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு டைம் இருந்து ஒரே சிட்டிங்கில் பார்க்க முடிஞ்சது அப்படின்னா தான் நீங்கள் அட்டம் பண்ணக்கூடிய ஒரு டிவி சீரீஸ் இது. இதை நான் முதலே உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னொரு பக்கம் இந்த பொதுவாகவே இந்த அலேசின் பார்டர்லாண்டை நீங்கள் எடுத்துக்க அப்படின்னாலே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே எந்த சீசன் எடுத்தாலும் சரி செத்து விளையாடுறதா எங்களுக்கு வேலை. இந்த சீரீஸ் பார்க்கும்போதே ஏங்க இது ஒரு மாதிரி ஜாப்பனீஸ் வெர்ஷன் ஆஃப் ஸ்குவிட் கேம்ஸ் மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நிச்சயமாக உங்களுக்கு வரும். ஏன்னா இதிலிருந்து அது வேற இல்லை, அதிலிருந்து இது வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இது ரெண்டுலையுமே குறிப்பிட்ட முக்கியமான ஒரு சில கதாபாத்திரங்களை கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு இடத்துக்குள்ளே உள்ள அனுப்பிடுவாங்க. அங்கே அடுத்தடுத்து கிட்டத்தட்ட மரணத்தோடு விளையாடக்கூடிய விளையாட்டுகளாக உள்ள செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கும். அதில் ஒன்று ஜெயிச்சு கடைசியாக நீங்கள் சர்வைவ் ஆகி வெளியே வந்தீங்க அப்படின்னா அதற்கான பலன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் 2 கதைகளுமே செட் அவுட் பண்ணப்பட்டதுனாலேயே இதை பார்க்கும்போது ஸ்குவிட் கேம்ஸ் வர்றதை உங்களால் தவிர்க்கவே முடியாது. இதுலையும் முதல் எபிசோடில் 6 எபிசோட் சொன்னேன் இல்லையா, முதல் எபிசோடில் லைட்டாக அது ரீகேப்னு பெருசாக சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுத்து எதுக்காக கதாநாயகன் திருப்பி பார்டர்லாண்டுக்குள்ளே போகணும், அவர் மட்டும் 7 நிறைய இருந்தார், அந்த அளவுக்கு 12 மணி சுடுகாட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அவர் எதுக்கு தான் உள்ளே போயாகணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட ஃபுல்லாகவே சாப்பிட்டாங்க. அப்படி எல்லாத்தையும் செட் அவுட் பண்ணி தான் ஓகே கேமுக்குள்ளே போகிறாரு இவர், பார்டர்லாண்டுக்குள்ளே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க காமிச்சிருக்காங்க. செகண்ட் எபிசோட்லேருந்து 6வது எபிசோடு வரைக்கும் அது வழக்கம் போல் ஒரு 5 கேம்ஸ் செட் ஆஃப் கேம்ஸ் உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. ஒன்னொன்றும் வித்தியாசமாக ரகரகமான வேறு விதமான டெட்லி கேம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இதில் ஒரு சில கேம்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. உதாரணத்துக்கு அந்த ட்ரெயினில் பாய்சனஸ் கேஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லி ஒரு கேம் ஒன்று வரும். ஐ திங்க் 3வது கேம் நினைக்கிறேன். அது ஓரளவுக்கு நல்ல சுவாரஸ்யமாக சூப்பராகவே இருந்தது. ஆனால் இதில் 2வது கேமாக சித்தரிக்கப்பட்ட அந்த ஒரு ஜாம்பி கேம் ஒன்று இருக்கும். அதே மாதிரியே அந்த 5வது கேம்னு நினைக்கிறேன். ஒரு மேஸ் மாதிரி வரிசைக்கு இத்தனை பாக்ஸ் இருக்குது, 25 பாக்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே எங்கே போயிட்டு எங்கே வருதுங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த 5வது அந்த பாக்ஸ் இருக்க செட்டப்பு அதெல்லாம் பார்க்கும்போது 1997 வெளியான கியூப் படத்துடைய அப்பட்டமான இன்ஸ்பிரேஷனுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. அந்த படமே நம்ம விமர்சனம் பண்ண படம் தான். கியூபெல்லாம் வேற ரகமான படம். நீங்கள் உண்மையாகவே இதை பார்க்கறதுக்கு டைம் இல்லை, ஆனால் கியூபா அப்படி ஒரு படம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னா அது பார்ட் 1 கியூப், அடுத்து ஹைப்பர் கியூப்னு அடுத்தடுத்த பாகங்கள் 2-3 பாகங்கள் வெளியாக இருக்குது. அட்டகாசமாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். கியூபெல்லாம் நைட்டே பார்க்க முடிஞ்சா கூட பாருங்கள். கியூபெல்லாம் வேற ரகமான சம்பவம். இந்த மாதிரி தான் ஒரு பாக்ஸுக்குள்ளே மாட்டிக்கிற ஒரு 6-7 பேர், ஒரு எல்லா பக்கமும் டோர் இருக்கும், எந்த பாக்ஸ்க்குள்ள எங்கிட்டு திறந்தாலும் அடுத்த பாக்ஸ் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் தான் இருக்கும். இப்போ எப்படி தான் தப்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பரபரப்புடைய உச்சியில் ஆடியன்ஸை உட்கார வைக்கக்கூடிய ஒரு படம் அந்த கியூபு. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாகத்தான் இந்த 5வது கேம் எனக்கு பட்டது. ஆனால் இதில் இந்த 2வது அந்த ஜாம்பி கேம், இந்த 5வது கேம்லாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் வளவலா குலகுலான்னு இழுத்து தாங்க அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் கிறிஸ்பா சட்டுன்னு முடிச்சிருக்கணும், ரொம்ப இழுத்துட்டாங்க. இதில் ஒரு சில கதாபாத்திரங்கள் அவங்களுக்குள்ள கிரியேட் ஆகக்கூடிய கான்ஃப்ளிக்ட், அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப், என்ன ஒரு எமோஷன்ஸ் கிரியேட் ஆகுது, அதனோட கான்சிக்வன்சஸாக என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு எமோஷனலாக கனெக்ட் கொடுக்குற மாதிரி நடக்குதுங்கிறதெல்லாம் இவங்க உருட்டி எடுத்தா கூட இவ்வளவு தூரம் நீங்கள் ஜவ்வாய் இழுத்துருக்க தேவையில்லைங்க, நம்மளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அனாயிங்காக தான் படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஒரு சில இடங்களில் நமக்கு எமோஷனலாக இந்த சீரிஸ் ஓவராலாக கனெக்டை கொடுத்தாலுமே பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாருமே அட்டகாசமாக அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதில் குறைய சொல்ல முடியாது. டெக்னிக்கல் சைட்லையும் சினிமோகிராஃபி, எடிட்டிங்கு, மியூசிக்கு, ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு, சவுண்ட் டிசைனிங் டீமு, சிஜி, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்னு சொல்லி எல்லாரும் டிஐ டீம் வரைக்கும் அட்டகாசமாக எல்லாரும் நல்லாவே ஒர்க்கு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு இந்த விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் கொஞ்சம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. என்கிட்ட கேட்டிங்கன்னா இது நீங்கள் ஆகா ஓஹோ அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோடலாம் போய் பார்க்காதீங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு இதுதான் சீசன் 3 அப்படிங்கிறத விட இதுதான் கடைசி சீசனும் கூட. அதனாலேயே இவங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னும் எமோஷனலாக இன்னும் பெருசாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி கொஞ்சம் வளவலா குளவலான்னு சுற்றி தான் வந்துட்டாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகேஷான ஒரு மீடியாக்கர் சீசன் தான் இது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் கால் எடுத்துக்கங்க. அது இந்த குரோதமான ஒரு சில விஷயங்கள், துப்பாக்கியில் சுடுறது அப்படி இப்படின்னு வெடிச்சு தலையை திரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் உள்ளே இருக்கிறனாலேயே செக்ஷுவலாக பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே இது ஏ-சர்டிஃபைடு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் பொழுது போகலைன்னா ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சீசன் தான் இது. அப்போயுமே கொஞ்சம் அங்கங்கே உருண்டு தான் ஓடுது. இதை மைண்டில் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.